ஹே ஹாய், ஹோப் யூ ஹேவிங் an amazing டே. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். இதான் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பருப்பு பாயாசமுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான். கண்டிப்பாக அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். கொஞ்சமாக ஜவ்வரிசி வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் சைஸ் டபுளாக பார்க்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் இப்போ நான் ஒரு கப் நிறைய வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுவோம். நான் வந்து 1/4 கப் ஜவ்வரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கப்ஸில் சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசி போட்டிருக்கேன். நான் வந்து அது ஃப்ளேவரிங்காக, ஸ்மெல்க்காக ஆட் பண்ணுறேன் அந்த அரிசி. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பு மட்டும் போடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு இதை பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணுற டைமில் நான் வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால் வந்து திக் பால், அதுக்கப்புறம் செகண்ட் பால் எல்லாமே ஒரே இதில் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது பாயில் ஆகிட்டுருக்கும் போது சுக்கு, கிராம்பு, ஏலக்காய் இதை மூணு நல்லா தட்டி இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதோட ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஸ்மூத்தாக அதை வேகட்டும். நீங்கள் வந்து இப்படி ஓப்பனில் வேக வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தண்ணி போட்டு நீங்கள் குக்கர்லேயே இதை நல்லா அது குக் பண்ண விடலாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளை பாகு எடுத்து நான் அதில் ஊற்றுறேன். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி அதை வற்ற வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி அதை நீங்கள் மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அதை டர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஊற்றினதுக்கப்புறமா அதை நீங்கள் கிண்டிட்டிங்கன்னா கலர் மாறுறது தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ட்ரான்ஸ்லேஷன் பார்க்கறதுக்கே. கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரியே செய்யுங்க. அப்போ தான் எந்த மண்ணோ எதுவுமே கடிப்படாமல் அது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சமாக பாயில் ஆக ஆரம்பித்த உடனே நான் அந்த தேங்காய் பால் எடுத்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்பிட்வீன் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணேன். ஒரு பிஞ்ச் தான் போடணும், அதுக்கு மேலே வேண்டாம். தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நமக்கு வந்து பேஸ் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வெல்லம், தேங்காய் பாலெல்லாம் ஏற்கனவே நம்ம குக் பண்ணியிருக்க அந்த தால் அப்புறம் அந்த ரைஸோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இன் பிட்வீன் நான் வந்து ஜவ்வரிசியும் பாயில் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அங்கே வந்து கொஞ்சமாக ஒரு பேனில் நெய் வந்து மெல்ட் பண்ணி அது கூட நான் கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண தேங்காய் சில்லு போட்டு அது நான் வந்து இப்போ சாட்டே பண்ண போகிறேன். அதை வறுத்து இப்போ நம்ம ஆட் பண்ணணும். இந்த ஜவ்வரிசிலாம் மேலே ஃப்ளோட் ஆகி வருதா, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. இந்த மாதிரி நல்லா நீட்டாக அது எல்லாம் இன்கார்பரேட் ஆகட்டும். ஆனதும் நம்ம பேனில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸ் மற்றும் அந்த தேங்காய் இதோடு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த அரோமா வந்து இட் பி appetizing a lot. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வீட்டில் நமக்கு இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் வச்சு நம்ம அழகாக ஒரு ரெசிபி பண்ணி கொடுத்தோன்னா எல்லாருக்குமே அந்த டேயை வந்து ஒரு ஸ்வீட்டாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இது நல்லா அது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து நீங்கள் இது பண்ணலாம். இது ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். பருப்பு பாயாசன்றனால கொஞ்சம் நேரத்தில் ஆறும் போதே அது கொஞ்சம் திக்காகிட்டுருக்கா. இப்போ நான் அந்த பவுலில் போட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணி கொடுக்க போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லெட் யூர் குக்கிங் டைம் பி a happy time. Thanks for watching. Bye.